வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். டெக்னோல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, டெக்னோ போவா 3. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதனுடைய முழு விமர்சனமும் நம்ம பார்த்துருவோம். டெக்னோ போவானுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸினுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் போட்டிருக்காங்க. முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா 7000 mAh பேட்டரிக்கு 33 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, டிஸ்பிளே இது எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் பேட்டரி அதிகம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டார்கெட் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். இந்த டெக்னோ போவா 3 விலை பார்த்தீங்கன்னா இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB மற்றும் 64GB வேரியண்ட்டுடைய விலை 11,499, 6GB மற்றும் 128GB வேரியண்ட்டுடைய விலை 12,499. இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் தோணுனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். அதுக்கப்புறமா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, 12 monthsக்கான வாரண்டி இருக்குது. 33 வாட் சார்ஜர் ப்ளஸ் ஒரு USB Type-C கேபிள். ஓகே, இதுதான் அந்த டெக்னோ போவா 3 மொபைல் ஃபோன். இந்த மொபைலோட டிசைன் பார்க்குறதுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இப்படியா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டெக் சில்வர், ஈகோ பிளாக் மற்றும் எலக்ட்ரிக் ப்ளூ. நம்மக்கிட்ட வந்தது இந்த ஈகோ பிளாக் தான். ஆனால் எலக்ட்ரிக் ப்ளூ வந்துருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலரில் நடுவில் இருக்கிற இந்த இடத்துல மட்டுமே உங்களுக்கு லைட் எரியும். உங்கள் மொபைல் ஃபோனில் இன்கமிங் கால் வந்துச்சு அப்படின்னா இதில் லைட் பிளிங்க் ஆகும். சார்ஜ் நீங்கள் பிளக்இன் பண்ண உடனே பேட்டரி வந்து ஒரு 80% மேலே இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். 20% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த லைட்டை கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது அந்த எலக்ட்ரிக் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். கிளாஸ் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் கிளாஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலுமே இது வந்து பிளாஸ்டிக் தான். நல்ல சர்டியான குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-C போர்ட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர், ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் இருக்கு, ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. மேல் புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஸ்பீக்கர் இருக்கு. ஒரு சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பவர் பட்டனுக்குள்ள இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கு. ஃபேஸ் அன்லாக்குமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. மொபைலினுடைய மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கார்ட் ட்ரே, ஒரே நேரத்தில் ஒரு SD கார்டு இந்த புறமும் 2 SIM கார்டை இந்த புறமும் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 4G மொபைல் ஃபோன், 4G VoLTக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. 7000 mAh பேட்டரி அப்படின்னு சொன்னாலுமே மொபைல் ஃபோன் அந்த அளவுக்கு ரொம்ப திக்காலாம் இல்லை. 9.4mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 230 கிராம் வெயிட் இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு 6.9 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டாட் நாட்ச்னுடைய சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கு. 90 Hz ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு IPS LCD பேனல். 180 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 91% இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற அந்த பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தின்னாக இருக்குது. டிஸ்பிளேனுடைய கலர்ஸ் நல்லா விவிடாக ரிச்சாக இருக்குது. ஓரளவுக்கு பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. இண்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. டார்க் மோட், லைட் மோடுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஐ கேருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை 60 Hz போதும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஓகே, பின்புறத்தில் நம்ம அந்த கேமராவுக்கு வருவோம். பின்புறத்தில் ஒரு மெயின் கேமரா 50 MP கேமரா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள், டெலிஃபோக்கஸ் ஆங்கிள் அதெல்லாம் கிடையாது. டெப்த் சென்சர் தான். ஆனால் அது கூட பரவாயில்லைங்க. அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை எதுக்கு இருக்குன்னு தெரியாமலே இந்த AI சென்சர் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகே, பரவாயில்லாம நல்லாவே பண்ணியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. மெயின் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய கலர்ஸ் ரிச்னஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ்லாம் பாப் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. லோ லைட் ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ்லாம் லைட்டாக ப்ளோ அப் ஆகிற மாதிரி இருக்குது. பட் லோ லைட் கண்டிஷன்ஸ்லையுமே கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன கலர் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கு. சில சேலஞ்சிங்கான கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராகவே இல்லை, ரெட் கலராகவே இல்லை. அதை வந்து இந்த 11,000 12,000 செக்மெண்ட்டில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் சில ஆங்கிளில் செல்ஃபிஸ் நல்லா வருது. சில ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் பிளரிங், அப்புறம் எக்ஸ்போஷர் இதெல்லாம் சரியில்லாத மாதிரி இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா மீடியா டெக்கினுடைய ஹீலியோ G88 ப்ராசர், 12nm ப்ராசர்.
இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 6GB மற்றும் 128GB வேரியண்ட் LPDDR4 டைப் ஆஃப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இதுல இருக்கு. தேவையான எல்லா சென்சருமே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர்லாம் கிடையாது. பட் இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராசஸர் கேம் விளையாடுறப்போ கேமோட கிராபிக்ஸ் ஒரு ஹை எண்ட் கேமா இருந்தாலுமே ஒரு மீடியம் கிராபிக்ஸ்லாம் போட்டு விளையாடுறப்போ ஸ்மூத்தா இருக்கு. 2-3 அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்ல ஒரே நேரத்தில் ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த மல்டிடாஸ்கிங் ஃபீச்சர் எல்லாமே இந்த மொபைல் ஃபோன்லயும் நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் அவங்க ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா iOS வெர்ஷன் 8.6 கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மல்டி விண்டோக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. இன்பில்ட் வீடியோ எடிட்டர் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் மோட் இருக்கு. அல்ட்ரா பவர் சேவிங் மோட் இருக்கு. இவங்களே இன்பில்ட்டா ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வேற எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. மெமரி ஃபிஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா உங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்து ஒரு பகுதியை எடுத்து ரேமுக்காக யூஸ் பண்றதா இந்த மாதிரி அம்சங்கள் எல்லா மொபைல் போன்லயும் வருது. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸ்மார்ட் பேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா உங்களுடைய ஷார்ட் கட்ஸ் நீங்க இங்க பாத்துக்கலாம். சோஷியல் டர்போ அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபீச்சர். வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்றவங்க நிறைய ஹேக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இந்த சோஷியல் டர்போல நிறைய அம்சங்கள் இருக்கு. கேம் மோட் இருக்கு, அப்புறம் டூயல் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கு, வீடியோ அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் போன்ல இருக்கு. அது எல்லாமே எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கு. இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய பாதி ஃபீச்சர்ஸை நோட்டிபிகேஷன் டாகல் மூலமாவே நீங்க கண்டுபிடிச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா இதனுடைய பேட்டரி கெபாசிட்டி. 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 33 வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள 50% வரைக்கும் சார்ஜ் ஆயிருது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. இந்த 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதிக நேரமா தெரிஞ்சாலுமே பேட்டரி கெபாசிட்டி பாருங்க 7000 mAh பேட்டரி இருக்கு. இது சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சாலிடா உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் உங்களுடைய மீடியம் யூசேஜுக்கு தாக்கு பிடிக்கும். மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இதை வச்சு ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கூட இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல, வயர்டு மூலமா உங்களுடைய வேற ஏதாவது TWS இல்லாட்டி இன்னொரு மொபைல் போனை நீங்க சார்ஜ் பண்ணா கூட நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். டெக்னோ போவா 3ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. விலையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ்ல ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் இந்த டெக்னோ போவா 3. இந்த மொபைல் போன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri